ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 ஆகுது. அதாவது விடியகாலில் 2:45. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ரேப்பிடோட தான் போயிட்டுருக்கேன். ஏன் எனக்கு சீக்கிரம் போகிறேன் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிலங்க. நான் அலாரம் வச்சுருக்கிறது எப்போவுமே 3:30 தான் அலாரம் வச்சுருக்கேன். ஆனால் நான் அலாரம் அடிச்சு முன்னாடியே 2 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துருச்சு. அது எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, கொஞ்சம் இன்னும் டைம் இருக்குது, 1 hour டைம் இருக்குல்ல, தூங்கலான்னு ட்ரை பண்ணேன், தூக்கம் வரல. சரி அதான் பார்த்தேன், நீ நம்ம டைம் வேறு ஆகிட்டுருக்கு, நீ தூங்கினால அந்த 1 hourல எதுவுமே பண்ண முடியாது. சரி பண்ண, அதனால தான் அப்படியே வேகலை மட்டும் கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டு. அதான் இப்போ 2:45 ஆகுது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் தான். இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர். இங்கே எல்லாம் ரேராக தான் ஆர்டர் கிடைக்கும். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இங்கேருந்து கிட்டத்தட்ட வண்டலூர் வரைக்கும் ஒரு ஆர்டர் கிடச்சி. எல்லாமேலாம் ஆர்டர் கிடைக்காது. வெயிட் பண்ணாத வேஸ்ட்டு தான் கைஸ். இந்த தேதி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், நவம்பர் 14ங்க. நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை. நான் மேபி இங்கே வெயிட் பண்ண ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வார கடைசி பார்த்தீங்களா, ஊருக்கு போகிறவங்கெல்லாம் அதாவது இவ்வளோ சீக்கிரமாட்டெலாம் போக மாட்டாங்க. ஒரு 5 மணி அந்த டைமுக்கெல்லாம் ஊரோட ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து. ஏன்னா எங்கள் ஊருக்கு போகிறவங்க புக் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு நம்ம வெயிட் பண்ண வேலைக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் தாம்பரத்துக்கு. 2 hours later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4:37 ஆகுது. இப்போ தான் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதாவது எல்லாத்துலேயும் ஆர்டர் போட்டுருந்தான், வழக்கம் மாதிரி தான் எல்லாமே சில்லற ஆர்டர் போட்டுட்டு இருந்தான். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஓலா இருக்குல்ல, ஓலாலாம் பெரிய ஆர்டர் வந்துச்சு. ஒரு 350 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு பாஸ் போடணும். அது போட்டால் தான் அது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க முடியும். ஓகேவா, நான் அது பாஸ் போடாதனால என்னால் அது எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபர்லேயும் ஒரு சில ஆர்டர்லாம் வந்துச்சு. அது ஊபர்லேயும் நம்ம ஆர்டர் எடுக்கல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம டேரெக்டாக இப்போ ரேப்பிடோவில் ஆர்டர் நம்ம டேரெக்டாக எடுக்கலாம் பார்த்தீங்களா, அது மாதிரி கிளிக் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா மேட்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா அது 2 வாட்டி சுற்றும். அப்படியே சுற்றிட்டு யாருக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு சூஸ் பண்ணி அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மேட்சிங்னு வந்து. ஆனால் அதே என்னால் எடுக்க முடியல. கிளிக் பண்ணேன், பட் எனக்கு வரல, வேறு யாருக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில். இது எங்கே தான், இந்த ஹிந்து மிஷினல் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. கால் பண்ணி கேட்டுட்டேன், கன்ஃபார்ம் தான். இங்கே ஹிந்து மிஷினல் ஹாஸ்பிட்டல்லேருந்து போரூர்கிட்ட போகணும். 80 ரூபா. அட போடடி, ஆஃப்லைன். ஹிந்து மிஷின் ஹாஸ்பிட்டலில் வாசல்லே நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஆளை காணோம். இவங்க தானோ? ஓடிப்பா 3668. 3668. ஓகே, கரெக்டாக 19 கிலோமீட்ரு போகலாமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு 19 கிலோமீட்டர் காமிக்குது. 31 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு 280 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு பெரிய ஆர்டர் போட்டானே, ஓகே தான். நான் எதுக்கு இப்படி விடியகாலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு குட்டி டார்கெட் தான். எப்படின்னா, இப்போ நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை, காலையில் ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் ஒரு 7-8 மணிக்கு அந்த டைமுக்கு உள்ளாடியே எப்படியாச்சும் ஒரு 1000 ரூபா கிட்ட நெரிக்கிறணும். 1000 ரூபா இல்லை, ஒரு 800 ரூபா 900 ரூபா அந்த ஒரு ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸ் நம்ம பகலில் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாட்டம் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதனால தான் இப்போ காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது. காலைல ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, இது கண்டினியூவாக பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் இப்படி காலைல ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இதே ஒரு நாள் நான் டிலே ஆகிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் காலைல நேரமே ஓட்டிகிட்ருப்பேன் இல்லை, 8-9 மணி அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணேன்னா அன்றைக்கி ஏர்னிங்ஸே வராது. அது ரேப்பிடோ ஆப்பில் பிரச்சனை இல்லை, என்னோடய மைண்ட் செட் பிரச்சனையானு எனக்கு தெரில. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னா அவ்வளோதான், அன்றைக்கி முடிஞ்சு. $287 ஜிபேவா? ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 287 வந்துச்சு. கஸ்டமரு 290 பே பண்ணியிருக்காங்க. ஓகே. 1 hour later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே வேலைச்சேரி கிட்ட தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட் ரைடு எங்கே முடிச்சிருப்போம், போரூர். ஃபஸ்ட் ரைடு அங்கே தான் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 2 ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படின்னா, அங்கே போரூர்லேருந்து கத்திப்பாறை ஒரு ரைடு போட்டேன். 2மே சின்ன கிலோமீட்டர், அதான் வீடியோ இருக்குல்ல. அங்கே போரூர்லேருந்து கத்திப்பாறை ஒரு 8 கிலோமீட்டர் ரைடு வந்துச்சு. அது அப்புறம் கத்திப்பாறையிலேருந்து ஸ்ட்ரைட் எங்கே வேலைச்சேரி ஒரு ரைடு, ஒரு 100 ரூபா ரைடு, ஒன்று 120. 2 ரைடையும் முடித்தேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கேன்னா, இங்கே ஃபீனிக்ஸ் மாலை கிட்ட பிக்கப்பா. ஃபீனிக்ஸ் மாலா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வருது.
ஓகே, இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு நாவலூர் போகணும். 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. கால் பண்ணி கேட்டேன், ஒரு ஹிந்தியார பையாக தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே போகலாம். என்னடா காலையிலே கொண்டு குறுக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். ஓ, ரோட்டில் கோடு போடுறாங்களா? ஓகே 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 கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். இந்த பையாக நான் நினைக்கிறேன். ரேபிடோ எஸ் 7987. ஓகே உட்காருங்க ப்ரோ. என்னடா இது 21 கிலோமீட்டர் காமிக்குது. ஆடா 39. சரி ஓகே, என்னங்க ப்ரோ இது என்னடா இது வண்டி பஞ்சர் ஆகிருக்கு, எல்லா தண்ணியும் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு இல்லை. இனி அப்படியே லோடை இறக்குனா தான் அடுத்து எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்குன்னு ரோட்டில் இடம் எப்படி வேஸ்ட் பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காமிக்குது. 21 கிலோமீட்டர், ஆனால் டைம் கம்மி தான். 32 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டேன், 242 அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 21 கிலோமீட்டருக்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் நல்லா வரும். இப்போது அந்த 1 ரூபா தான் கம்மி பண்ணியிருக்கான். அதாவது 12 ரூபா 50 பைசா கிட்டத்தட்ட 1 ரூபா கம்மி பண்ணியிருக்கான். அதுவே கொஞ்சம் பெரிய அடி மாதிரி தான் இருக்குது. ரேப்பிடை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு கம்மி பண்ணியிருக்கான். ஆனால் இருந்தாலும் ஓகே என்ன நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் என்ன தான் கம்மி பண்ணியிருந்தாலும் ரைடர்லாம் டக்குன்னு கொடுப்பாங்க. நேற்றுக்கு ஓட்டினாங்களே, காலைல ஓட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலைல ஆனால் ஃபஸ்ட் ரைடே லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட சரிச்சு முடியதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரைடு தூக்கிட்டேன். ஒரு 25 கிலோமீட்டர் இருந்துச்சு. முகப்பேரா மதுராவில் தாண்டி ஒரு ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 38 கிலோமீட்ரு. நேற்று ஃபுல்லாகவே அதே மாதிரி தான், கொஞ்சம் பெரிய பெரிய ரைடர் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வேறு லெவலில் போச்சு நேற்றுக்கு. 30 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் அது மாதிரி பெரிய பெரிய ரைடு தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வரையும் ஓகே தான். என்ன தான் அமௌண்ட் கம்மி வேணா ரைடு தரானே, பரவாயில்ல. $242. ஓகே, ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 242 வந்துச்சு. கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாங்க. குட். ஆனால் இந்த ஏரியா வந்து காலையில் ஆச்சு. இது காலை டைம் இல்லை, காலையில் ஆர்டர் கிடைக்கும் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஏய் என்னடா இது புரியல எனக்கு. பைக் பூஸ்ட்டாக இது 242 வந்துச்சு. லாஸ்ட் ஆர்டருக்கு 182 ரூபா தான் காமிக்குது. 181.91 பைசா. தப்பு பண்ணிட்டேனே. என்ன பண்ணேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போடல. அது எனக்கு காலியாச்சு, அதை போட மறந்துட்டேன். போச்சுடா, நான் போகிறேன் மயஸ். எப்போவுமே 2வது வாட்டி போட்டு வைப்பேன், போச்சு. தப்பு பண்ணிட்டேடா. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ போட்டுரும். நான் போகிறேன் மயஸ் ஆயிடுச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணேன். 2 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராப்பு. டோட்டலாக 26 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் கிலோமீட்டர் 10 ரூபா அந்த மாதிரி தான் அமௌண்ட் வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒன்று அப்செட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக பார்க்கல. கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு வேணா ஒரு ரவுண்டாக 3 ரவுண்டாக பண்ணுவீங்களான்னு கேட்டு பார்க்கலாம். இல்லைனாலும் ஓகே தான், கேட்டு பார்ப்போம். தந்தாங்கன்னா ஓகே, இல்லைனா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. Inside not allowed. Okay then. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இறங்க இறங்க. அது ஆட்டோக்காரங்களுக்கும் பைக் டாக்ஸிக்கும் டோட்டலி ப்ராப்ளம். Got 200 rupees. Thank you. Thanks bro. Nice. Helmet. Okay, no problem. Okay bro. எல்லாரும் இந்த ஹெல்மெட்டை மறக்கிறாங்கப்பா.
ஏன்னா அது போட்டிருக்கு தெரியாது, அவங்கள அப்படியே மறந்துடுவாங்க ஹெல்மெட் தலையில் இருக்குன்னு. ஓகே கைஸ், நிறைய நம்ம கம்ப்ளீட் பண்ண இந்த ரைடுக்கு நமக்கு 274 கிட்டத்தட்ட 274 வந்துருக்கு. கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாங்க நம்ம கேட்ட மாதிரி. ரைட்டு கைஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். நம்ம அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு ரைடு ட்ராப் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் அது என்னச்சுன்னு தெரியல, எனக்கு மொபைலோட ப்ராப்ளம் தெரியல. ரொம்ப நேரமாக ரைடே கிடைக்கல. ஒரு சில ரைடு வந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி விட்டேன் சின்ன சின்ன ரைடாக இருந்தனால. அப்புறம் வெயிட் பண்ணி ஆர்டரே வரல. ஆனால் ஆட்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நான் இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆர்டர் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் பார்க்குறதுனா, அதுக்கப்புறம் நேரம் ஆப்போசிட்டில் போயிருந்தேன். அடுத்து ஆப்பிள் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ தான் ஒரு விளையாட்டு ஒரு 9:15 ஒரு ரைடு எடுத்தேன் அங்கேருந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு. அங்கேருந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ இப்போ அதான் போயிட்டுருக்கேன் இந்த ரைடை ட்ராப் பண்ணுறதுக்கு. கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு சின்ன ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா ஒரு சில கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதான் இங்கே நம்ம அந்த ரைடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைடை கிடைக்கிறதுக்கு பொறுத்து இருக்குது. சப்போஸ் வீட்டுக்கு அதை நான் டேரெக்டாக படப்பை நான் போகிற மாதிரி ஒரு ரைடு போட்டால் நான் கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. பார்க்கலாம். இல்லைனா ஏதாச்சும் லாங் கிலோமீட்ரு கிடச்சுன்னா மேபி பேனை சேஞ்ச் பண்ணிட்டு ஓட்டலாம், பார்ப்போம். நம்ம இங்கே நிப்பாட்டி பே பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக வந்து எதனா பிரச்சனை பண்ணுவாங்க. பிக்கப் ட்ராப் பண்ணால் யாரும் கேட்க மாட்டான். புரியுதா? நீ வெயிட் பண்ண தப்பானுக்கோ. ஆனால் ஒரு சிலர் அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க, வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, வாண்டடாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, ஓகே, நான் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னா, நான் இவங்களை வார வழியிலே இது பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். அவர் கேட்டார் ஏன்னு. நான் அப்போ டீட்டெயிலாக சொன்னேன். நான் இங்கே உங்களை வந்து அங்கே இறக்கி விடும்போது சப்போஸ் இறக்கி விட்டு நம்ம அப்படியே பே பண்ணிட்டு நிற்போம்ல, அப்போ அந்த ஆட்டோக்காரங்க யாராச்சும் பார்த்தாச்சுன்னா வந்து பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தான் அப்படியே வார வழியில் வாங்குறேன்னு சொன்னேன். அதை அவர் சொன்னார், நான் இங்கே ரயில்வேல தான் ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு அவர் சொல்லியார். ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம அப்படியே கஷ்டம் என்னென்னு. A few moments later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஏரியா கிட்டே வந்துட்டேன். அங்கே தாமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தேன், எந்த ஆர்டருமே வரல. ஏன்னா ஆர்டருக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரேப்பிடில் தான் என்னென்னு தெரியலங்க, ரேப்பிடில் ஆர்டரே வரல. மற்றபடி ஓலா ஊபரில் கூட சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ரைடெலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சொல்கிற மாதிரி எதுவுமே வரல பெரிய ரைடெலாம். சரி தான் பார்த்தேன். சரி நான் அந்த ஸ்ட்ரைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஹேண்ட் மீட்டிங் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 1071 ஹேண்ட் மீட்டிங் இருக்கும். ஸோ டைம் கம்மி தான், பிரச்சனை இல்லை. 1071 இதில் மைனஸ் பண்ணி பார்த்ததுன்னா பெட்ரோல் தான். கிலோமீட்ரு 120 கிலோமீட்டர் ஓடி இருக்கா. எப்படியும் ஒரு 250 300 மைனஸ் பண்ணணும். 300 மைனஸ் பண்ணிக்கலாம். சரி பரவாயில்ல. என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 771 வருது. நாங்கள் தாம்பரத்தில் வெயிட் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து இங்கே ஏரியா வர மாதிரி வர எடுத்துன்னா இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இருக்கும், 900 கிட்ட ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் இருக்கும். சரி பரவாயில்ல. ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போலீஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.